ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறதே விபி டெக் தமிழ். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம அந்த கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணிங்கன்னா நான் போகிற நியூ வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மொபைல் ஹேங் ஆகிறத எப்படி தடுக்கிறது, ஒரு ட்ரிக்ஸ் மூலம் எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ஓஎஸ் அப்டேட்ஸ். அதாவது நீங்கள் ஓல்டர் மொபைல், அதாவது கிட்கேட் யூஸ் பண்ணி பாருங்கள். கிட்கேட்டும் இப்போ வந்திருக்க ஓரியோ மொபைலையும் ரெண்டையும் யூஸ் பண்ணி பாருங்கள், எது ஸ்பீடாக இருக்குது. ஓரியோ தான் கன்ஃபார்மாக ஸ்பீடாக இருக்கும். அதனால் நீங்கள் ஓஎஸை அப்டேட்டாகவே வச்சுருக்கணும், அப்டேட்டட் ஓஎஸாகவே வச்சுருக்கணும். அப்போ தான் உங்கள் மொபைல் கொஞ்சம் ஹேங் ஆகாமல் இருக்கும். நம்ம செகண்டாக பார்க்க போகிறது வந்து ஆப் அப்டேட்ஸ். அதாவது நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து மார்ஷ்மெல்லோ ஓஎஸ் தான் வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்க. அந்த ஆப் வந்து கொஞ்ச நாள் கழித்து அப்டேட் கேட்குது. நீங்கள் அந்த ஆப் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஹேங் ஆக வாய்ப்பு இருக்குது. எதனாலனா, அவங்க கொடுக்குற அப்டேட் வந்து நியூ ஃபீச்சரை கொடுக்கும். அந்த நியூ ஃபீச்சர் வந்து எந்த ஓஎஸ் கரண்ட்டாக இருக்கோ அந்த ஓஎஸ்க்காக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஓல்டர் ஓஎஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்கள் மொபைல் ஹேங் ஆகும். அதனால் நீங்கள் எந்த நியூ ஆப் டவுன்லோட் பண்ணாலும் அந்த ஆப்பை அப்டேட் பண்ணாமல் இருங்க. அதனாலேயும் கொஞ்சம் மொபைல் ஹேங் ஆகாமல் தடுக்கலாம். நம்ம தேர்டாக பார்க்க போகிறது வந்து, ஒரு சில ஆப்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டுருக்கும். நீங்கள் வந்து ஒரு 10 to 15 ஆப்ஸை யூஸ் பண்ணால் பரவாயில்ல. ஒரு 40 to 50 ஆப்ஸை ஒரே டைமில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ஆனாலும் அந்த ஒரு 40 ஆப்ஸ் பேக்ரவுண்டில் ரன்னிங்கில் தான் இருக்கும். அப்படி ரன்னிங்கில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேம், அப்புறம் சிபியூ யூசேஜ் அதிகமாக இருக்கும். அதனாலேயும் உங்கள் மொபைல் ஃபோன் ஹேங் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஆப்ஸ் அதிகமாக பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிற ஆப்ஸாக யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிறது வந்து மெமரி ஸ்டோரேஜ். உங்கள் மொபைலில் வந்து 16 GB தான் இன்டர்னல் ஸ்டோரேஜே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 75% மேலே அதில் டவுன்லோட் பண்ணி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆக ஆரம்பிக்கும். எதனாலனா, நீங்கள் ஒவ்வொரு ஆப் ஓப்பன் பண்ண அது கொஞ்சம் ரேம் மற்றும் சிபியூ யூசேஜ் கேட்கும். அதனால் நீங்கள் மெமரியை ஃபுல் பண்ணி வைக்கிறதுனால உங்கள் மொபைல் ஹேங் ஆகும். அதனால் முடிஞ்சவரையும் ஒரு 75%, அதாவது 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குன்னா நீங்கள் ஒரு 10 GB வரல தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நார்மல் ஆப் யூஸ் பண்ணால் கூட உங்கள் மொபைல் ஹேங் ஆக ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபிஃப்த்தாக லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து கேஷ் கில்லர்ஸ். அதாவது ஒரு முறையான ஆப் டெவலப்பரால் க்ரியேட் பண்ணாத ஒரு ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதனால் உங்கள் மொபைல் ஃபோன் ரொம்ப ஹேங் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு முக்கியமான காரணம் ஹேங் ஆகிறதுக்கு, நீங்கள் அந்த ஆப் டெவலப்பர், கரெக்டான ஆப் டெவலப்பரால் டெவலப் பண்ணாத ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால தான் இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கரெக்டான ஆப் டெவலப்பரோட ஆப்பை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ரொம்ப ஹேங் ஆகாமல் தடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப்பில் காட்டுற ஹேக்கிங் ஆப்ஸ் இது மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் டோட்டலாக ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர்லேயும் கரெக்டான ஆப் டெவலப் பண்ண ஆப்ஸை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன், அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க. பாய்.